எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே சில பெரிய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஆன்மானா என்ன? கடவுளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி ரொம்ப காலமா இருக்கிற கேள்விகளுக்கு நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியை வச்சு தான் இன்னைக்கு விடை தேட போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம்தான் நம்மளோட முழு பேச்சுக்கும் அடிப்படையா இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. என்னன்னா, உங்க ஆன்மாவை ஒரு ஸ்மார்ட் போனா நினைச்சுக்கோங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட முழு அனலாஜியோட பேசிக்ஸே இதுதான். முதல்ல உங்க உடம்பு, அதுதான் போனோட ஹார்ட்வேர், அதாவது கையில பிடிக்கிற அந்த டிவைஸ். அடுத்தது உங்க ஆன்மா, அதுதான் போனோட ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ். ஐபோனுக்கு iOS, ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி உங்க கேரக்டர், உங்க பர்சனாலிட்டி எல்லாமே இந்த ஓஎஸ் தான். கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க ஆவி, அதுதான் சிம் கார்டு. அது இல்லாம கடவுள்ங்கிற நெட்வொர்க்கோட கனெக்டே ஆகவே முடியாது. புரிஞ்சுதா? சரி, இப்போ கிடைக்கிற இந்த அப்கிரேட பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிவைன் ஹார்ட்வேர் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதாவது ஒரிஜினல் மாடல் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி ரெண்டு டைப் டிவைஸ் தான் இருந்துச்சு. ஒன்னு சிம் கார்டே இல்லாத ஃபோன் மாதிரி, அதாவது நெட்வொர்க் கூட எந்த சம்பந்தமும் இல்லாம சுத்தமா துண்டிக்கப்பட்ட ஒரு நிலை. இன்னொன்னு ஒரு பேசிக் ஃபோன் மாதிரி, அது ஒர்க் ஆகும், ஆனா அதுக்கு ஒரு பெரிய யூசர் மேனுவல் புக்கு கொடுத்து அதை பார்த்து தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருந்துச்சு. இத இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு புத்தம் புது போனை பாக்ஸை விட்டு வெளியே எடுக்கிறீங்க. பார்க்க சூப்பரா இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். ஆனா அதுல சிம் கார்டே இல்லைன்னா, அதோட முக்கியமான வேலையே நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றது தான். அதுவே முடியலன்னா அந்த போன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஆன்மீக ரீதியா துண்டிக்கப்பட்ட நிலைங்கிறது இதுதான். அப்புறம்தான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்டே வருது. அந்த முக்கியமான நிகழ்வு தான் உயிர்த்தெழுதல். இதை எப்படி சொல்லலாம்னா, திடீர்னு எல்லாருக்கும் ஒரு புத்தம் புது சூப்பர் பவர்ஃபுல்லான 5G நெட்வொர்க் லைவ் ஆன மாதிரி ஒரே நாள்ல எல்லாம் மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயம்தான் இந்த அப்கிரேடோட மொத்த சாராம்சத்தையும் விளக்குது. இறையல்ல மறுபடியும் பிறப்பதுன்னு ஒரு வார்த்தை சொல்வாங்க இல்லையா? அது ஒண்ணுமே இல்ல. நம்மளோட அனாலஜில சொன்னா, உங்க போன்ல இருக்க சிம் கார்டை முறையா ஆக்டிவேட் பண்றது. அவ்வளவுதான், சிம்பிள். சரி, இப்பதான் விஷயமே இருக்கு. உங்க சிம்மை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டா சும்மா சிக்னல் மட்டும் கிடைக்காது. அதோட செட்டு ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் அன்லாக் ஆகும். எப்படின்னா, கடவுள் கூட ஒரு அன்லிமிட்டெட் 5G கனெக்ஷன் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்க போன்ல இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட் இல்லனா சிரி மாதிரி ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட்டா உள்ள இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, கிளவுட் சிங்க் ஆன் ஆன மாதிரி உங்க ஆன்மீக வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆகி பாதுகாக்கப்படும். சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த நெட்வொர்க் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. உலகத்துல யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சிம் கார்டை ஆக்டிவேட் பண்றது உங்க தனிப்பட்ட முடிவு. நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. கடைசியில ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஃபைனல் செக்அப் நடக்கும், ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மாதிரி. ஆனா அந்த டெஸ்டோட நோக்கம் அந்த டிவைஸ் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். 2 விதமான செக்கப் இருக்கு. ஒன்னு விசுவாசிகளுக்கு, அதாவது நெட்வொர்க்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு நடக்கிறது ஒரு ஃபீச்சர் எவாலுவேஷன் மாதிரி. அதாவது இந்த டிவைஸை வச்சு என்னெல்லாம் நல்லது செஞ்சாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குற ஒரு விழா மாதிரி. ஆனா அவிசுவாசிகளுக்கு, அவங்களுக்கு நடக்கிறது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செக். அவங்க சிம் ஆக்டிவேட் ஆகவே இல்லாததால அந்த டிவைஸ் பெர்மனண்டா லாக் செய்யப்படுது. இப்போ நாம இந்த பயணத்தோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இதுதான் அல்டிமேட் அப்கிரேட். ஒரு முழுமையான ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் அப்கிரேட். நித்தியமான பர்ஃபெக்டான ஒரு நிலைக்கு போறது. இது வெறும் அடுத்த மாடல் ஐபோன் மாதிரி இல்ல. இது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த புது டிவைஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அதோட ஹார்ட்வேரை அழிக்கவே முடியாது, பேட்டரிக்கு முடிவே இல்ல, இன்ஃபினிட் பேட்டரி. ஆவி முழுமையா பர்ஃபெக்ட் ஆகிடும், ஆன்மா கடவுளோட முழுமையா சிங்க் ஆகிடும். சொல்லப்போனா அது அல்டிமேட் காட் ஓஎஸ்ல இயங்கும். நம்மளோட புரிதலை இன்னும் தெளிவாக்கிக்க சில முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவருதான் உங்க போன்ல இருக்கிற இன்டர்னல் ஏஐ அசிஸ்டன்ட். அவருதான் உங்க செக்யூரிட்டி கோர். அடுத்தது ரகசிய வருகைன்னு சொல்லப்படுற ராப்சர். அது என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி கிளவுட் சிங்க் மாதிரி திடீர்னு ஒரு ஆட்டோ பேக்கப் நடக்கும். கடைசியா 2ஆம் வருகை. இது ஒரு குளோபல் சிஸ்டம் ரீசெட். சிஸ்டத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டரே நேர்ல வந்து லாகின் பண்ற மாதிரி. இப்ப பாருங்க, நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்லைட்ல அழகா சுருக்கிட்டாங்க. உடல்தான் சாதனம், ஆன்மாதான் ஓஎஸ், ஆவிதான் நெட்வொர்க், பரிசுத்தாவியானவர் தான் ஏஐ மையம், ரகசிய வருகைதான் கிளவுட் ஒத்திசைவு, 2ஆம் வருகைதான் கணினி கையகப்படுத்தல், நியாய தீர்ப்பு பதிவை சரிபார்க்கிறது, மகிமைப்படுத்தப்படுதல் தான் நித்திய மேம்படுத்தல். பாத்தீங்களா, நாம பேசின மொத்த விஷயமும் இதில் அடங்கிருச்சு.
சரி, நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிக்கிறோம். உங்ககிட்டயும் உங்க டிவைஸ் கிட்டயும். உங்க கையில உங்க டிவைஸ் இருக்கு. நெட்வொர்க்கும் லைவ்ல தான் இருக்கு, எல்லாருக்கும் கிடைக்குது. இப்போ கேள்வி இதுதான். ரொம்ப ஆழமான, முக்கியமான ஒரு கேள்வி. உங்க கனெக்ஷன் ஆக்டிவா இருக்கா?